ஐயா இந்த எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லையா? அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்தது கெடுக்கிறதுக்கும் இந்த எல்லையில வேலையும் குழப்பி அடி எல்லாம் அடி பண்ணிட்டான் பேரு புகழ் வாங்கி தருவாயா. அதே மாதிரி என்ன நம்பி பாரு, மழை போல் நம்பி வரும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நீக்கிருவேன். நடு தடவை குறைச்சு மதிப்பிட்டுட்டா 100 தடவை வந்தாலே எடுத்த ஏடு பழிக்காதப்பா. என்னயா அரமனை கட்டி கொடுத்துட்டுனா சந்தோஷமா? எதையும் வேதனையும் சோதனையிலும் வட்டியில வந்து கையேந்தினேன் முடித்தாரேன்னு சொன்னேன். எல்லாத்தையும் அடக்கி ஆண்டு இன்னைக்கு அரண்மனையில் உட்கார வச்சு அலங்கரிச்சாச்சு. தகுதிமான் இல்ல, பயப்பட வேண்டாமாயா. நீ வியாபார தொழிலுக்கு தொழிலுக்கு உத்தரவு போறேன்னாயா. அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு பேர் வாங்கி தந்துடுறேன். இது சத்திய வாக்கு, போக்குவரத்துல வச்சுக்கோ. வாதை போதுமா? ஐயா நான் எப்படி இந்த கத்தி முனைமேல் நிக்கணும் அதே மாதிரி இன்று வட்டி அத்தனை நீ குழப்பத்துல வந்து நிக்கிறாயா. அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இந்த பாதுகாப்பு நான் இருக்கிறேன். நீ நினைச்சதை சாதிச்சு இதே பட்டி நிறுத்தி அழகு பார்த்து போற தகுதிமான் இல்ல, புரிஞ்சுதா? அதே மாதிரி மற்ற காரியத்துக்கு கூட வந்து நிக்கிற உற்சாக பொழைச்சுக்கணும். இந்த புரிச்சுக்கோ, பத்திரம் வச்சுக்கோன்னு ரசம் தேவாதிக்கிட்ட காலடியில் ஒண்ணு வச்சோன்னு அப்பிச்சுக்கிட்டேன் வச்சு வாழ்த்து கருப்பு காணிக்கன்னு சொல்லி ஒரு விலை கல்பத்தை 10 வச்சு போஸ்ட் பண்ணி போடு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். வக்கீல் அங்க கருப்பு கொட்டில இன்னைக்கு சேதாரமாய் வந்து நிக்கிறது உண்டா இல்லையா? இன்னும் பயப்பட வேண்டாம். இன்னைக்கு சேதாரமான பட்டிய இன்னைக்கு தடை போட்டு எனக்கு பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டு நிக்கிறியப்பா. நீயும் எத்தனையோ தேவாதிகிட்ட கையேந்தியாச்சு, எத்தனையோ பக்கம் போயாச்சு. ஒரு வியாபாரம் கை கொடுக்கல, கடற்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கல. தகுதிமான் இல்ல வாக்கு ஜோடி கழுத்தும் இதே பாட்டு நிறுத்தி காமிக்கிறபடி பத்திரம் வச்சுக்கோ. பயப்பட வேண்டாம். இந்த கருப்பு கோட்டைக்கு வந்து நிக்கிறனாயா காசு
என் பட்டிக்கு வந்ததுக்கு மாற்றத்தை கொடுத்துருக்கனாயா, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீ இல்லத்துக்குள்ள தெளிவு கொடுத்தாச்சு. ஒன்னாளுக்கும் எந்த விதத்துலையும் குறையில்லாம தங்க உக்கரமா நடந்துச்சு கொடுத்தனாயா. ஒரு காரியத்துக்கு புத்தகம் போட்டு வந்து நிக்குது, அந்த காரியத்துக்கு கூட வந்து நின்று திருநாளுக்குள்ளார தங்கறத ஒட்டி காமிக்கிறது தகுதி பண்ணல. புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம். முன்னேற்றத்தை எதிர்பார்த்து நிக்கிறியா? ஓ தேடி வருது ஐயா. காரியம் ஒண்ணு தடுகளா நிக்குது. அந்த தடுகளா நிக்கிற காரியத்தை நீ தடையில்லாத எனக்கு முன்னேற்றத்தை குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிற உண்டாலியே ஒரு தொழில் விஷயத்துல உடச்சே பேசுறேன். தொழில் விஷயத்துல மேற்பதவி பெறணும். அந்த பதவிக்கு உண்டான மாற்றத்துக்கு உத்தரவு நிக்கிறியப்பா. முயற்சி மட்டும் பண்ணு. முடிவு என்னது முடிச்சு கொடுத்தாயே. அரண்மனையில் உட்கார வச்சு முடிச்சுக்கோ. போ வரம்போ சொல்றது புரியுதா? போ வரம்போ குருவந்தூரு ஐயா. என்ன அடியானுக்கு கல்யாண காரியம் தவுந்துட்டு வருதா? தகுந்த காரியத்தை நீ தடை இல்லாத நீ தடை போட்டு கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிதா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையான முதல்ல சொன்னேன். நிறைய கல்யாண காரியத்துக்கு பயப்பட வேண்டாமாயா. திருநாளுக்குள்ள அழகுரதம் போடலாம். உத்தரவு போடுற கம்பெனி அது போக தொழில் முறையெல்லாம் கொஞ்சம் ஏனாதானா நிக்குது. தொலைப்பட்டு நிக்கிறியா? பயப்பட வேண்டாம். இன்னும் 8 நாளுக்குள்ள தொழில் அள்ளி படியிலிருந்து அம்பாரம் போட்டு கொடுத்துட்றேன். இது சத்திய வாக்கு. மற்றதை போட்டு குழப்பி நிக்க வேண்டாமப்பா. வந்து பொண்ணு அமைச்சுக்கோ. அடியா தாயி, நான் எப்படி இந்த கத்தி முனைமேல நிக்கணும் அதே மாதிரி அத்தனை முனைமேல நிக்கிறாயா. சொத்ததெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காதி ஜாதி குடியில இருமங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முறை எல்லா வசதியும் நீங்க முடங்கி உங்க வட்டி இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்கிறப்பா. இதுக்கு நல்ல தடம் போட்டு எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறியாயா. பயப்பட வேண்டாம். பொன்னாளுகளுக்கும் சரி படிப்புக்கும் சரி நான் கூட வந்து நிக்கிறேன். இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து ரேட்டு கூட வந்து நிக்கிறேன்ப்பா. தகரிப்பா தப்பிச்சுக்கோ. தொழிலுக்கு வச்சுக்கோ. போக்குவரத்துல ஐயா தாயி காரியம் கை கூடாது வந்து நிக்கிறியா. நல்ல காரியம் நல்லபடியா உத்தரவு போட்டு எனக்கு திசை காமிச்சு பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறாயா. நீ 1000 பக்கம் போய் கையேற்றி பார்த்தாச்சு தசி விட்டு தசி மாதிரி நிக்குது. முடிய ஓரத்தில் நல்ல காரியம் நின்று போயிருக்கு. இதுக்கு நல்ல தரம் போட்டு எனக்கு பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறியாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இப்ப நான் இருக்கிற தாய் தாக்கணுமா உனக்கு தரம் தேடி உத்தரவு போட்டு தகிரிமான இல்லை. என் பட்டிக்குமா ரசியை காமிக்கிற காரியத்தை முடிச்சுக்கு. அது போக சில குழப்பத்தை எல்லாம் போட்டுட்டு நிக்கிறேன். கூடவே வந்து நிக்கிறப்போ அதெல்லாம் நான் பாத்துக்கிற தகிரிமான இல்லை. இந்த போக்குவரத்துல வச்சுக்க தாயி. ஐயா முட்டிக்கிட்டு நிக்கலமா. 1000 பக்கம் போயாச்சு. வியாபாரியும் பார்த்தாச்சு மத்தூத்தையும் பார்த்தாச்சு. எங்கேயும் போய் இன்னைக்கு நல்லது பண்ண முடியாம அடியான இன்னைக்கு முடையை போட்டு வச்சுட்டாங்க. அது போக உள்ளத்துலயும் சில குழப்பத்தை எல்லாம் போட்டு வச்சிருக்குது. பயப்பட வேண்டாம். என்னமோ சொல்றாங்க எது ஏதோ சொல்றாங்கன்னு சொல்ல பயந்துட்டு வேண்டாமாயா. இன்னையில இருந்து உன் ரேட்டு கூட வந்து நிற்பேன். புரிஞ்சுதா? என்ற திருநாளுக்குள்ளார இது இல்லாம நடக்கடிச்சு காமிச்சிருந்தாயா. இதான் அடியானுக்கு இந்த 2 கனி எப்படி தேக்கணும்னு கேட்டுக்கா. தாயி குழப்பத்துல வந்து நிக்கிறா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். என்ன தங்கத்துக்கு தங்கத்தரம் போடணும்னு வந்து கேட்டு நிக்கிறியா. போட்டலாமாயா. என்னை நம்பி வந்துட்டீங்களா. இந்த பாலத்தை பூங்கோட்டில அடியா அதெல்லாம் நான் பார்த்துக்க தகரிமான இல்லை. எங்க கையெழுத்து போறோன்னு எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நல்லது பண்ணி அவன் மேல கொண்டு வந்துடலாமாயா. அதே மாதிரி தரமும் போட்டு கொடுத்தாரு. போதுமா? அது போக வியாபார ரீதியா கூட வந்து நிக்கிற திருநாளுக்குள்ளார அத்தனையும் அள்ளி படியா வந்து காமிச்சிருந்தாயா. இது சத்தியவா. இந்த குடி அத்தனை வச்சுக்கா. ஓட்டி போகும் பட்டி அத்தனை இன்னைக்கு முள்ளும் மோதிரமா நின்னுச்சு. இன்னைக்கு முள்ளும் மோதிரம் அத்தனை மாத்தி நிக்கி முடிவு கட்டி வச்சிருக்கா. கீரியும் பாம்புமா இருந்தது அத்தனையுமே இன்னைக்கு நல்லதான போட்டு கொடுத்துருக்கிறேன். சொத்து பையனுக்கு எழுதுறாங்க ஐயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். எந்த வகையும் பகிச்சுக்காம சந்தோஷமா நீங்க வாக்கு உழைப்பாங்க. அது எப்படி என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். இது சத்திய வாக்கு. எத்தனையோ இருக்குது பெண்களை சொல்ல முடியாது. புரியுதா? தாய்ந்தாக்கும் கூட வந்து மொன முடியாது முடிச்சுப்போ. இந்த ஒண்ணு உடம்பு தொத்தரவு இப்ப வந்து நிக்கிறேன். ஒண்ணு தேய்ச்சி தடிவாரு மத்ததை நான் பார்த்துக்கிறேன். அடியா என்னடா அடியா காரியம் மத்தனை நீங்க சேதாரமாய் வந்து நிக்கிறிய. தொழில் முறையும் சரி நல்ல காரியத்துக்கும் சரி உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறாயா. இல்லையா? எத்தனையோ பக்கம் முயற்சி வரி பார்த்தாச்சு. கை கூடாத கைவிட்டு போட்டு வந்து நிக்கிற. இதுக்கு நல்ல செய்தி கொடுத்து எனக்கு முத்து போட்டு நடத்தி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிற. நல்ல காரியம் நடத்தி போடலாம். அது போக தொழில் முறைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் ஏனாதானா நிக்குது. முடிச்சு தந்தார். போதுமா?
கூடலாம் கொஞ்சம் ஏன்னா தானா இருக்குது ஐயே வருமான ரீதியா எத்த கையா நிக்குதுன்னு சொல்றேன் இல்லையா திருவண்ணாமலை அருணாச்சலம் வச்சுக்கா ஊட்டு முத்த ஐயா என்னை நம்பி வந்துட்டீங்களா என் பொறுப்பு புரிஞ்சுதா போன இடத்துல கட்ட உடைச்சாச்சு அத்தனை இன்னைக்கு கோபுரம் கலசம் என்ற மாதிரி மின்ன வச்சு அழகு பார்த்து அது சொல்றது புரியுதா விண்ணப்பட்டு நிக்குது விண்ணப்பட்டு நிக்கிறத ஒண்ணு சேர்த்து கொடுங்கன்னு கேட்டு நிக்கிறியாயா மறுபடியும் ஒண்ணு சேர்த்து கொடுத்து அப்படின்னா இந்த மாதிரி நீயும் மாறிக்கோணும் அங்கேயும் மாறிக்கோணும் புரிஞ்சுதா அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இந்த பாரத தரப்பு இங்கெல்லாம் இதெல்லாம் உடச்சு பேச வேண்டாம் வட்டி வேற எழுது பார்ப்பவங்க கொண்டு வந்து சேர்த்து முடிச்சுக்கோ தொழில்கெல்லாம் வச்சுக்கோ தாயி சமாளிக்க முடியாம என்னென்னமோ முடிவு பண்ணிட்டு வந்து நிக்கிறிய இல்லையா தாயி இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குது இன்னைக்கு மாடோர் பக்கம் கண்டோர் பக்கமா தெச்சு மாதிரி போயிடுது இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல வருமானமும் பத்த மாட்டேங்குது பாட்டி அத்தனை நீ கருக்கு ஒருக்குன்னு பயத்தோட ஆனா பாட்டி இது திருத்தி என் கை வந்து ஒப்படைன்னு கேட்டு நிக்கிறியா ஆகாத பழக்கத்துல அலங்கோலமா போய் இன்னைக்கு மரமாறி நிக்குது புரியுதா அந்த மரமாறி நிக்கிற நகத்தை இன்னைக்கு மழையோடி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா தாயே ஒண்ணு கலக்க வேண்டாம் இந்த பாதுகாப்பு நான் இருக்கிறனாயா என் கை ஒரு பெண் தேவனுக்கு முறை ஒண்ணு பாக்கி நிக்குதா செய்ய வேண்டாமா பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வையி முதல் போய் அந்த இடத்துல ஒரு கையேந்தி பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வச்சு தாயே காரியத்தை முடிச்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதலை போட்டு கும்பிட்டுட்டு வந்துரு நான் இருக்கேன்னாயா சொன்ன பொருளோட வந்து நில்லு எதை கைப்பற்றணும் எதை நவுத்தணும் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும் போட்ட முறையை முடிச்சு கொடுத்தாரு போதுமா பத்திரம் வச்சுட்டு தாயே தொழில் போக்குவரத்தெல்லாம் நீ சின்ன பண்ணப்பட்டு உனக்கு சொல்றேன் சின்ன பண்ணப்பட்டு நிக்குதுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா உத்தரவு கொடுத்தாச்சு கட்ட உடைச்சாச்சு பொன்னாளுக்கு குழந்தை வரம் இருந்து கேட்கறது நிக்கிற நான் சொல்றது உனக்கு வரம் சொல்லிட்டு இருக்கிற புரியுதா தாயி போகாத தேவாதி இல்ல போகாத மருத்துவம் இல்ல சொல்றது புரியுதா புரியலையா தாயி போகாத தேவாதியில போகாத மருத்துவமனை இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்தாச்சு இன்னைக்கு வாரிசு தலைய மாட்டேங்குது பட்டி வெள்ளாம பட்டி இன்னைக்கு வெறும் பட்டியா நிக்குது இதுக்கு நல்லபடியா குழந்தை பாய்ச்சி கொடுத்து என் பட்டி பெருக்கணும் பால் பொங்கணும் வந்து கேட்டுட்டு நிக்கிறியாங்க இந்தாலையா தாயி அதெல்லாம் எந்த குறையும் இல்லாம அது இது நல்லா சொல்லிட்டு கிடப்பாங்கயா இந்த பால் இருக்கிறப்ப நான் இருக்கிறேன் இதெல்லாம் வந்து வேற சமாச்சாரம் இந்த சமாச்சாரத்துல கலைச்சு பொன்னாளுக்கு ஒரு நிறைய கனி அடைச்சு வட்டியில என்னைய அள்ளி பிடிச்சி நிக்க சொல்லு நானே வந்து பொறுக்கிறனாயா ஒன்னும் பயப்பட வேண்டாம் பத்திரம் வச்சுக்க ரசப்போடு கொடுத்துக்க சென்னை கோட்டி மகனே இந்த ஆண்டார் கருப்பம் கோட்டியில இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத வந்து நிக்கிறிய இல்லையா தாயே கோட்டி மகன் இன்னைக்கு பட்டியல அத்தனைக்கு சிக்குவாங்க சிக்கி நிக்கிறாயா மரமெல்லாம் பேசிட்டா சிக்குவால சிக்க நிக்குது இந்த சிக்கல்ல இருந்து மீட்டு என்ற ரங்கத்தை காப்பாத்தி கொடுங்க கேட்டுட்டு நிக்கிறியாயா ஏமாந்து போல பொழைக்கிறிய கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால்னு சொல்லி நம்பி ஏமாந்து நிக்கிறாயா அதெல்லாம் பயப்பட வேண்டாம் அது அப்படி இது அப்படின்னு சொல்லி சூது போட்டு மாத்தி பாக்குறாங்க நானும் தான் தகுதிமா தாயும் தவக்கமா கூட வந்து நின்று ஒரு காரியத்தை நடத்தி ஏ வட்டியில 72 நாளுக்குள்ள முடிச்சு கொடுத்துறோம் போதுமா ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா வச்சுக்கியா பிடிச்சுக்கோ போக்குவரத்துல வச்சுக்கோ கடன் சிக்கல் வெளியே சொல்ல முடியாது முடிச்சு நிக்கிறீங்களா கடன் போடுறோம் கருப்பம் கோட்டியில நெஞ்சுக்குள்ள அக்னியா போட்டுட்டு வந்து நிக்கிறிய உடாலியா தாயி ஒன்னும் சமாளிக்க முடியலையா இல்ல மத்தனையும் இன்னைக்கு சேதாரமாயி வட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குதாயா உடாலியா தாயி தாயி நீயும் எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணி பார்த்தேன் அந்த முயற்சி அத்தனை வீணா போய் நிக்குது கடக்கூட ஒரு காளியாய கும்பிட்டியாயா ஒரு பெண் தெய்வத்தை அவளும் ஒண்ணு செய்யல அப்படின்னு சொல்லி என்னை நம்பி வந்து நிக்கிறியா அந்த தெய்வத்தை விடாத கும்பிடாயா அவதான் தடை போட்டு கொடுத்துருக்கிறா ஒன்னும் பயப்பட வேண்டாம் இந்த பாலத்துக்கிறப்ப நான் இருக்கிறேன் நானொரு வண்ணம் பொழுதொரு மணியோ ஒரு மணிக்கு ஒரு காலுக்கு பல காலம் பெருகி தரனாயா போதுமா தாயி அது போக சில வெளியே சொல்ல முடியாத முடிச்சுக்கிட்டு நிக்கிற அதுக்கும் நல்ல தடம் போட்டு வட்டிக்கு பேர் வாங்கி கொடுத்தனாயா நீ நினைக்கிறபடி சேதாரம் ஆகாது நான் இருக்கிறனாயா என்ன தொத்தி படர்ந்து என்ன எல்லாமே பார்த்துடலாமா
பத்திரமா வச்சுக்கொண்டு அடியா டிக்கெட்ல வந்து நிக்குதே இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முனமா நிக்கிறேன் பாத்தியா? அதே மாதிரி அலங்காம அந்த வட்டி நீங்க அலங்கோலப்படுத்தி நீ சின்னாபின்னப்படுத்தி நீங்க சேதாரப்படுத்தி காமிச்சாங்கப்பா இல்லையா? அது போக கடன் சபையின் தலைக்கு மேல ஏறி நிக்குது. இதுல இருந்து சேதாரமாகாம எனக்கு ஒப்படைன்னு வந்து கேட்டு நிக்கிறியா ஐயா? இல்லையா தாயி? அடியா உன்ற புத்தியே உனக்கு இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு நிமிஷம் இருக்கிற புத்தி மறு நிமிஷம் இருக்காது. கருக்கு இருக்குன்னு பயத்தோட நீ தந்திராதம் ஓட்டுனவே இன்னைக்கு தருவாய் வந்து நிக்கிறியா? பயப்பட வேண்டாம். தாய் தாப்புமா நான் இருக்கிற தகுதிமா நில்லு வச்சுக்கிறியா? இந்த பிடிவா பத்திரம் வச்சுக்க. திருவண்ணாமலை ஐயா அங்க கருப்பங்கோட்டையில இன்னைக்கு காரிய சேதாரமாய் போய் வந்து நிக்கிறியா? இல்லையா? என்னப்பட்டு போச்சு. இன்னைக்கு கை கிடக்காது போய் இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு தனிமாரமா நிக்கிறாயா? புரியுதா? புரியுங்க. அது போக உடம்பும் தொந்தரவும் உள்ளமும் தொந்தரவும். அது போக தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு. தொழில இன்னைக்கு நிலவுல இன்னைக்கு வச்சுட்டாங்க. இதன் மூலமா கடன் சுமை ஏறி போச்சு. இது மூலமா குடும்பமும் சேதாரமாயி போச்சு. மொத்தத்துல நீ திங்கிறது சோறு இல்லையப்போ விஷத்தை முடிஞ்சு வேடிக்கை பார்க்க இல்லையா? அடியா அரமனை கட்டி ஆண்டு வந்த கொட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் 2 ஆண்டு காலம் ஆகுது. இந்த 2 ஆண்டு காலத்துல மொண்டிக்கட்டுல போட்டது இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாபான் வந்து நிக்கிறியப்பா இல்லையா? இன்னும் சிலதெல்லாம் உடைக்க வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். வீட்டுப்பல்ல கல்லூரி ஜெயிச்சலாமப்பா. நான் இருக்கிற தகுதி மாதிரி நான் இருக்கிற காயும் தாப்புமா இதுல தலை குனிய மாட்டேன். ஜெயிச்சு போடலாம். போதுமா? போதுமா? பத்திரம் வச்சுக்க. ரசப்போடு குடிச்சுக்க. வாகனம் எவ்வளவு தடம் போடுறது? தடம் போட்டாவே இப்ப வந்து ஒரு கம்முனே இருக்க மாட்டேங்கிறான் தாய். புரிஞ்சுட்டியா? என்னென்னமோ எப்படியோ இந்த பட்டி இன்னைக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணி இருக்கிற சிக்கலெல்லாம் விளைவிச்சு இன்னைக்கு சொத்து சேர்த்தி இன்னைக்கு எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு கல்யாணத்தை பட்டி போடலான்னு பார்த்தா இவங்க கொஞ்சம் பூர்வம் பண்ணிட்டு இருக்கிறானே. வீட்டை கட்டி கல்யாணத்தை பண்ணி போடலாமாயா? புரிஞ்சுதா? தாயி ஒரு பக்கம் தொழிலுக்கு போனா அந்த தொழிலை செய்ய முடியல. புரிஞ்சுதா? அதனால இது வேற தொழில் பழைய தொழிலுக்கே போயிடலாம் அப்படின்னு இவன் மனசுல நினைச்சிட்டு என்கிட்ட வந்து வெளியே சொல்லாம உத்தரவு கொடுத்துறப்பா அப்படின்னு கும்பிட்டு நீ பேசுவியாமா? உண்டுன்னா உண்டு சொல்றா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. கருப்ப பைய சொல்றானே. நீ நினைக்கிற இந்த தொழிலுக்கு போனா 4 காசு வருமானத்தை பார்த்துக்கலாம், அரமனை கட்டிக்கலாம், கல்யாணத்தையும் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நிக்கிற. சரி என்ற தீர்ப்பு விட்டுறீங்களா? ஐயா ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். உன்னை ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கறனாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். நல்ல தீர்ப்பு கொடுத்தலாம். இந்த ஆண்டு என்ற திருநாளுக்குள்ளாரியே ஒரு சில நல்ல செய்தி நடத்தினாயா? அது போக திருவிழா முடிஞ்ச கையோட அரமனை கட்டியாகும். புரிஞ்சுதா? அரமனைக்கு வருமானத்தை காமிக்கிறாய். இது சத்தியமா புரிஞ்சுதா? ஏய் அட பொட்டி பாக்க 72 மணி நேரத்துல ஒண்ணு போய் தடை போடுறேன். அந்த தடத்துல போ பொட்டி கொடுத்து கொண்டாடி போடலாம். வண்டபாடி எல்லாம் கொஞ்சம் சேதாரமாயி நிக்கிறா. பயப்பட வேண்டாம். இத மாறக்கூடாது. இத தாயே அங்க கருப்பம் கொட்டில இன்னைக்கு ஆதாயத்தை கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறிய இல்லையா? தாயி தொழில் முறைன்னு சின்னாபனப்படுத்தி வேடிக்கை பார்க்கறாங்க. காயா ஒரு சாண் ஏறின ஒரு மூலம் ஜெரிக்கி இன்னைக்கு இல்லத்துக்குள்ளே நிம்மதி இல்லாம தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து தங்கம் கைக்கிறங்காத போகுதாயா? இது நல்ல பண்ணி என் பட்டியை பெருக்கி பேர் வாங்கி குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். புரிஞ்சுதா? பயப்படாத. எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி எத்தனையோ பக்கம் போய் கையேந்தின அதுக்கு ஒரு விடையுமே கிடைக்கிற. ஆணை பிடிக்கிற பூனை பிடிக்கிறாங்க. ஒன்னையும் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. கடற்கூர்ல என்னை நம்பி வந்து நின்று இதுக்கு விடக்குழுன்னு முனமுறையாக படிக்கிறாயா? நீ நினைச்சபடியே அந்த காரியத்தை கைப்பற்றி கொடுக்க வேண்டியது எப்போது அந்த வளத்தை பிடிச்சுக்கோ. பத்திரம் வச்சுக்கொண்டு போ வரம்போ. ஐயா தாயி ஆதாயத்தை விட்டு போட்டு வந்து நிக்குது. அந்த ஆதாயம் கைப்பற்றி சேரோடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா? அது போக பொன்னாளுக்குமே நல்ல வரம் கிடைக்கணும் அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? அமைப்பு கல்யாண அமைப்பு நல்ல அமைப்பா அமைச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? மேல கொஞ்சம் கோவப்பட்டியா? இல்லையா? கோவப்பட்டாள் அப்பண்ணா அதுக்கு அம்மாவும் கொஞ்சம் ஒத்தாசை. 2 பேரு கூட்டு சேர்த்து இவங்களுக்கு தெரியுமா? தப்பா நினைச்சுக்காத. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன என் மேல கொஞ்சம் வருஷப்பட்டு நிக்கிறாங்கப்பா.
உடைச்சிருவ தப்பா நினைக்க தப்பா நினைக்க கூடாது. என்ன சொர்ரு புருன்னு பேசணும்னாமா என்ற அவதாரமே அப்படியப்பா புரிஞ்சுதோ? அக்கினி கொண்டத்துல நான் அளவாஞ்சி நடந்து வரவனாயா, உங்க பானையில முழங்கால் வரைக்கும் இறங்கி வரவனாயா, புரிஞ்சுதா? என்ற அதிகாரம் என்னைக்குமே பிடித்தா இருக்கு, புரிஞ்சுதா? அதை சமாளிக்கிறதுல என்கிட்ட வந்து நிக்க முடியும், பயப்பட வேண்டாம். இதுக்கு ஏன் அப்படி நடந்தது, நாங்க அப்படி பேசுச்சு அப்ப அப்படிங்கிறது உனக்கும் தெரியும், பொன்னாளுக்கும் தெரியும், புரியுதா? அதெல்லாம் பயப்பட வேண்டாம். என்ற தங்கத்துக்குல நான் ஒதுக்குனா அப்படியெல்லாம் நினைக்காது, புரிஞ்சுதா? தாயி ஒண்ணு பயப்பட வேண்டாமப்பா. திருநாளுக்குள்ளார அந்த ஆதாயத்துக்கு ஒரு வழி பண்றேன்னாயா, இதுக்கும் ஒரு வழி பண்ணி நல்ல சேதி அரண்மனை உட்கார வச்சு அழகு பார்த்துடலாம், புரிஞ்சுதா? விமானம் ஏறிடுவாளா? ஆமா, நீ ஒண்ணுதான் வச்சுக்கிற, நான் எப்படி விடுறது அப்படின்னு நினைக்க கூடாது. அரண்மனை கட்டி ஆண்டு அலங்காரம் பண்ணி என்ன வம்சத்திலேயே இல்லாத போல காமிக்கிறோம், புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த ஆங்கார கருப்பன் நான் இருக்கிறேன், ஒண்ணு பயப்பட வேண்டாம். என் பட்டிக்குள்ள வந்த போது எல்லாம் வெறும்பட்டியா வந்து நின்னுச்சு, தலைக்கு மேல சொமையிட்டு நின்னுச்சு, நம்புற சூழ்நிலையில் நின்னுச்சு. அத்தனையும் இது நடந்துட்டா நான் இருக்க மாட்டேன் உயிரோட, நீ இருக்க மாட்டேன் உயிரோட அப்படிங்கெல்லாம் மனசுல போட்டு குழந்தைக்கு நின்று உலகமே சுத்திய பட்டியல வந்து நின்னையா, தங்கரத ஓட்டி காமிக்கிறேன், அதை நல்லபடியா காப்பாத்தி காமிக்கிறேன்னு சொன்னேன். காப்பாத்தியாச்சு, அழகுதேர் ஓட்டியாச்சு, கடனை அடைச்சாச்சு, இனி காசு 4 காசு மிச்சம் பண்ணி கொடுத்தாச்சு. இனி பொன்னாளுக்கு காரியத்தை நடத்திட்டு இந்த பாதுகாப்புடைய கடமை, என்னை மறக்காம வந்து கையெழுத்தி திருவாதாயி கண்டனையும் போட்டு உழப்பிட்டு நிக்க கூடாது, புரியுதா? என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குது இல்ல? இந்த அப்படி இத அறுத்து ரசம் போட்டு பாதி குடிச்சுக்க, பாதி தலைதேசி தடி பார்த்துக்கா. அடியா தாயி கருப்பு கோட்டையில இன்னைக்கு காரி சேதாரமாய் வந்து நிக்கிறிய இல்லையா தாயி? அரண்மனையில அலங்கரிச்ச பட்டி இன்னைக்கு சேதாரமாய் நிக்குதுன்னு மனுஷன் மனமுறைலாம் சொல்றேன், புரியுதா? அது போக அது ஒரு கைப்பற்றிக்கு கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? மத்திய எத்தனை சவால் போடுறாங்கன்னு, சவாலுக்கு அல்லையில பொத்த அழகு சூடு போட்டு கூட இறங்க முடியாது, புரிஞ்சுதா? அதே மாதிரி இதெல்லாம் கேப்பார் பேச்சாயா, கேப்பார் பேச்சை கேட்டு பட்டி எத்தனை நீ சேதாரம் வெளியே சொல்ல வேண்டாம், சேதாரமாய் நிக்குது. அது போக வருமான ரீதியாகவும் சில சிக்கல் நிக்கிறாயா, அந்த சிக்கல் அத்தனை மொத்தத்தில் சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது, புரிஞ்சுட்டியா? அரண்மனை கட்டி ஆண்டு வந்த வட்டி இன்னைக்கு கொஞ்சம் அசைஞ்சு நின்றுச்சாயா, புரிஞ்சுதா? அதெல்லாம் தங்க ரொட்டி தங்க வளத்துல இருந்தாலும் தங்கிரிமான் இல்லை. இதே மாதிரி பாடம் கப்பிச்சு போடலாம், பட்டியல கொண்டு வந்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், பத்திரமா வச்சுக்க.